ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல செய்யக்கூடாதது என்ன அதை பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அப்படின்றது அம்பிகையினோட கடாட்சம் முழுசும் கிடைக்கிறதுக்கும், மகாலட்சுமி தாயாரை பிரீத்தி பண்ணுறதுக்கும். அப்போ அம்பிகை மகாலட்சுமி தாயாரை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமாமா, மற்ற கடவுளை வழிபாடு பண்ணக்கூடாதா அப்படின்னா, எந்த கடவுள் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த 2 நாட்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்ற மாதிரி நம்ம கருதுகிறோம். நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில், அதாவது இந்த 2 நாட்களும் இறை வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்த நாட்கள் அப்படின்றது நம்ம சாஸ்திரம் சொல்லுது. இது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு நாள் ரொம்ப உத்தமமான நாள், சிறந்த நாட்களாக நம்ம கருதப்படுறோம். உதாரணத்துக்கு ஈசன் அப்படின்னா சோமவாரம், திங்கக்கிழமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறதுக்கும், அதே மாதிரி சந்திர பகவானை வழிபாடு பண்ணுறதுக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும், அதே மாதிரி செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கும். புதன்கிழமை அப்படின்னா பெருமாளனோட வழிபாட்டுக்கும், புதன் கிரகத்தினோட வழிபாட்டுக்கும். வியாழக்கிழமை அப்படின்னா குபேரனோட வழிபாட்டுக்கும், தட்சிணாமூர்த்தி குரு பகவானோட வழிபாட்டுக்கும். வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயார், சுக்கிரன், அம்பிகை இவங்களோட வழிபாடு. சனிக்கிழமை அப்படின்னா ஹனுமனோட வழிபாடு, பெருமாளோட வழிபாடு, சனி பகவானோட வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியனோட வழிபாடு, பரமேஸ்வரனோட வழிபாடு. இப்படின்னு ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விசேஷமான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வழிபாடு அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம தினம்தோறும் வழிபாடு பண்ண முடியாதவங்களும் செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் அப்படின்றது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ செவ்வாய் வெள்ளி என்னென்ன செய்யக்கூடாது? மொதல் விஷயம், செவ்வாய் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா வீடு மெழுகிறது கூடாது, பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்யறது கூடாது. ஏமா இப்போ தானம்மா சொன்னீங்க செவ்வாய் வெள்ளி இறை வழிபாடு நம்ம செய்யணும் அப்படின்னு. இறை வழிபாடு செய்யணுமா? அன்றைய தினம் நம்ம வந்து பாருங்கள் வீடு மெழுகக்கூடாது. அப்போ நாங்கள் தினம்தோறும் வீடு மெழுகிறோமா, அவங்களுக்கு கணக்கு கிடையாது. தினந்தோறும் வீடு மெழுகிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் முழுகலாம், வெள்ளிக்கிழமையும் முழுகலாம். நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் முழுகிறோம், இல்லை வாரத்தில் 2 நாள் முழுகிறோம். அப்போ நீங்கள் செவ்வாய் வெள்ளி தவிர்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூஜை பாத்திரம் தினம்தோறும் விளக்கு, அதே மாதிரி தூப கலசம், மணி இதெல்லாம் தேய்க்கிறவங்க இருக்காங்க. 4 நாள் வச்சுருப்பாங்க, நிறைய விளக்குகள் வச்சுருப்பாங்க. அவங்க வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணுவாங்க. நாங்கள் 2 விளக்கு தான் வச்சுருக்கோம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் வந்து பூஜை பாத்திரம் கழுவுறோம். நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் செய்கிறீங்கன்னா செவ்வாய் வெள்ளி பூஜை சாமான்கள் க்ளீன் பண்ணுறதை தவிர்க்கணும். தினம்தோறும் பண்ணுறீங்கன்னா கணக்கு கிடையாது. அதே மாதிரி பூஜை ரூமை சுத்தப்படுத்துறது, தினம்தோறும் பூஜை ரூம்ல, எங்கள் பூஜை ரூம்ல 4 ஃபோட்டோ தாம்மா இருக்குது, டெய்லி துடைப்பேன், அது கணக்கு கிடையாது. நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் சுத்தப்படுத்துவோம், மாதத்தில் ஒரு நாள் தான், 3 மாதத்துக்கு ஒருக்காதான் நாங்கள் பூஜை ரூமே சுத்தப்படுத்துவோம். அவங்களுக்கு செவ்வாய் வெள்ளி பூஜை ரூமை சுத்தம் பண்ணக்கூடாது. செவ்வாய் வெள்ளி வீட்டில் ஒட்டடை அடிக்கக்கூடாது, புரியுதுங்களா? செவ்வாய் வெள்ளி வந்து பாருங்கள் பழைய துணி எடுத்து போய் போடக்கூடாது. செவ்வாய் வெள்ளி நாங்கள் தாலியில் உருவம் வந்து மாற்றுறோங்க, செவ்வாய் வெளியில் போய் மாற்றலாமா? மாற்றக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில பல விஷயங்கள். வேறு என்னங்க, இன்னும் நிறைய இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பதிவு ரொம்ப பெருசாக இருந்தால் நிறைய பேர் அதை பார்க்க முடியாது இல்லையா? செவ்வாய் வெள்ளி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சண்டை அப்படின்றது போடாதீங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பாருங்கள் சண்டை போடுறது அப்படின்ற ஒரு ஜாலியான விஷயமா இருக்கும். விளையாட்டுக்கு சண்டை போடுறது, சண்டை போடுறதுன்னா நான் அப்படியே வந்து எனக்கு ஹல்வா சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டை பார்க்குறேன். கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி சண்டை போடாதீங்க. அப்போ கோவம் என்னம்மா, செவ்வாய் வெள்ளி பார்த்தா வரும், பிரச்சனை என்ன செவ்வாய் வெள்ளி பார்த்தா வரும்னா நியாயமான விஷயம்தான், நியாயமான கேள்வி தான். முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போடுறது தவிர்த்துருங்க. பொதுவாகவே சண்டை போடுறத தவிர்த்துருங்க. பிள்ளைங்க கிட்ட பிரச்சனைனாலும், கணவன் கிட்ட பிரச்சனைனாலும், இல்லை குடும்பத்தில் பிரச்சனைனாலும் சண்டை போடாதீங்க. இது வந்து செய்யறது தப்பு, சரியில்லை, அதுக்கப்புறம் உயிஷ்டம், ஒத்த வார்த்தை சொல்லிட்டு வாங்க. எப்பயுமே நம்மளோட வாக்குக்கு மரியாதை இல்லாத இடத்த நம்ம பேசவே கூடாது. நம்ம எது சொன்னாலும் தப்பாக எடுத்துக்கிறாங்க, முரண்பாடாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க கிட்ட பேசி கொடுத்தா நம்ம என்ன பிரயோஜனம்? போனது போட்டோம், வந்தது வரட்டும், அவங்க விதி வழி அவங்க வாழட்டும், விதி வழி அனுபவிக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க. அது யாராக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும் சரி, தப்பு ஒரு முறை நல்லபடியாக சொல்லுங்கள். இல்லை நான் இப்படி தான் அப்படின்றவங்கள நம்மளால் மாற்ற முடியாது இல்லைங்களா? யாரையும் நம்மளால் திருத்த முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. நம்ம வாழ கற்றுக் கொடுக்கலாம். வாழ கற்றுக் கொடுத்தும் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? நிறைய குடும்ப தலைவிக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்து. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வெள்ளி அதை தீர்த்து வைக்கணும். நம்ம பண்ணாதீங்க, வாக்குவாதம் தான் வரும், புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள்,
செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு நிறைய பேர் வந்து டாய்லெட் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதும் செய்யாதீங்க. தினம்தோறும் டாய்லெட் குளிச்ச உடனே பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, டாய்லெட்டை வந்து சும்மா ப்ரெஷ்ஷை போட்டு தேய்க்கிறது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கணக்கு கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கோங்க. செவ்வாய் வெள்ளி இன்னும் செய்யக்கூடாத லிஸ்ட் நிறைய இருக்குது. பட் செய்ய வேண்டியது இருக்குது இல்லைங்களா? அதை நம்ம ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். செவ்வாய் வெள்ளி என்னென்ன செய்யணும்? நான் முதலே சொல்லி ஆரம்பித்த மாதிரி இறை வழிபாடு அப்படின்றது செய்யணும். கண்டிப்பாக தினம்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ண முடியாதவங்க செவ்வாய் வெள்ளியாவது நீங்கள் வந்து பாருங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பாருங்கள் இப்போ விக்கிரகம் வச்சுட்டுருக்காங்க, வேல் வச்சுருக்காங்க, முருகனோட ஒரு உருவம் விக்கிரகம் இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரக வழிபாடு அப்படின்றது செய்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த செவ்வாய் வெள்ளியேனும் அபிஷேகம் அந்த விக்கிரகத்துக்கு அப்படின்றது பண்ணுங்க. அந்த அபிஷேகம் அப்படின்றது பல வஸ்துக்கள் பல பொருட்கள் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னு இல்லைனாலும் வெறும் நீர் போட்டு அபிஷேகம், கொஞ்சமாக பால் ஊற்றி அபிஷேகம், நீங்கள் வச்சுட்டு இருக்க விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா தினம்தோறும் நெய்வேத்தியம் அப்படின்றது வேணும். செவ்வாய் வெள்ளி ஏதாவது ஒரு இனிப்பு எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கடவுளுக்கு பிரியமான வஸ்துக்கள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் வாராகி தாயாரை வழிபாடு பண்ணுறாங்க. வாராகி தாயாருக்கு என்ன பிரியமான வஸ்து? ஆம வடை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணையோடு கூடிய தயிர் சாதம், சக்கரவள்ளி கிழங்கு. அவள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பன்றியின் ரூபம் கொண்டவள். அப்போ அவளுக்கு பூமியில் காட்டுப்பன்றி பார்த்திங்கன்னா பூமியில் அடியில் நோண்டி செடியினோட வேர்களில் இருக்க கிழங்குகள் எடுத்து சாப்பிடும். அப்போ தாயாருக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிரியமான வஸ்து. அப்போ நம்ம வந்து பாருங்கள் வாரத்தில் 2 நாள் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம நிவேதனம் பண்ணலாம். இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளி நம்ம செய்ய வேண்டியது அப்படின்றது புதுசாக வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க, ஒரு புடவை வாங்குறீங்க, தாராளமாக வாங்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது அப்படின்னு. தாராளமாக செவ்வாய்க்கிழமை வாங்கலாம், தப்பு இல்லை. நல்ல ஓரை பார்த்து வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் எது செய்யறதுனாலும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க, வெள்ளிக்கிழமை செய்யுங்க. உப்பு வாங்குறது, மஞ்சள் வாங்குறது, குங்குமம் வாங்குறது, தாலி கயிறு வாங்குறது, இப்படி மங்களமான விஷயங்கள் நம்ம செவ்வாய் வெள்ளி செய்யலாம். இறை வழிபாடு செய்யலாம். விக்கிரக வழிபாடுன்னா அன்றைய தினம் அபிஷேகம் ஆராதனை அப்படின்றது கண்டிப்பாக செய்யுங்க. ஆக செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய இருந்தாலும் அதில் கொஞ்சத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.